Welcome to VL Academy. இந்த வீடியோல inflation accounting chapterல other exercise problem number 6 நம்ம பார்க்க போறோம், which is in page number 15.48. So இதுதாங்க அந்த question. இங்க வந்து opening asset and liabilities and opening closing asset and liabilities இது எல்லாமே கொடுத்திருக்காங்க and indexும் கொடுத்திருக்காங்க. அப்படிதான் question. இதை வச்சு நம்ம ஒரு 4 ஸ்டெப் போடணும். அந்த 4 ஸ்டெப் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஈஸியா இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 4 ஸ்டெப் என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து அந்த வருஷ கடைசியில அசெட்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும். ஸோ க்ளோசிங்ல இவ்வளோ இண்டெக்ஸ் வேல்யூ, ஓப்பனிங்ல எவ்வளோ வேல்யூ, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்தது டியூரிங் த இயர், அந்த வருஷம் நகர நகர எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அகேன் ஆவரேஜ் இண்டெக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, க்ளோசிங் அட் ஆவரேஜ். ஸோ இந்த 2 விஷயங்களை கண்டுபிடிச்சோம்னாலே போதும் ஃபார் போத் அசெட் அண்ட் லயபிலிட்டி. அப்போ அசெட்டுக்கு 2 வரும், ஒன் ஃப்ரம் க்ளோசிங் டு ஓப்பனிங், அடுத்தது வந்து டியூரிங் த இயர். அதே மாதிரி லயபிலிட்டிக்கும் க்ளோசிங் டு ஓப்பனிங் அண்ட் டியூரிங் த இயர். இந்த 4 ஸ்டெப்பை கண்டுபிடிச்சு இந்த 4 ஸ்டெப்ல அசெட்டுக்கான 2 வேல்யூவையும் ஆட் பண்ணணும், லயபிலிட்டிக்கான 2 வேல்யூவையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி இது 2யும் மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் தி ஆன்சர். ஓகே, அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த டேபிள் போட்டுக்கோங்க. ஓகே, இது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம க்ளோசிங் டேட்ல இருந்து க்ளோசிங் டேட்ல இருந்து ஓப்பனிங்ல கம்பேர் பண்றப்ப நாம எந்த வேல்யூ எடுக்கணும்னா இந்த ஓப்பனிங் டோட்டல் அசெட் எடுக்கணும், இந்த ஓப்பனிங் டோட்டல் லயபிலிட்டி எடுக்கணும். டியூரிங் த இயர் அப்படிங்கிறப்போ இந்த 2 டோட்டலுக்கான டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகே, ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து லாஸ் ஆன் ஹோல்டிங் மானிட்டரி அசெட். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும். இங்க வந்து எப்பவுமே இன்ஃப்ளேஷன் அப்படின்னா விலை ஏற்றம், அதாவது நம்மளோட நம்ம வாங்க ஒரு பொருளுடைய விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது அப்படின்னா அதை இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதுவே குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதை டீஃப்ளேஷன் சொல்லுவோம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி 1 அன்னைக்கு 200 இருந்தது, டிசம்பர் அப்ப 300 மாறி இருக்கு. அதுவே டியூரிங் த இயர் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா 240 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து லாஸ் அப்படிங்கறது ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ ஒரு அசெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்இடி டிவி வாங்கியிருக்கேன். ஓகே, ஆஸ் ஆன் இந்த மந்த் ஆஃப் ஜான்வரி. ஓகே, வாங்கி அதை நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரப்போ அதே டிவியை நான் திரும்ப வாங்கணும் அப்படின்னா அதனுடைய விலை வந்து அதிகமா இருக்கலாம், சம்டைம்ஸ் கம்மியா கூட இருக்கும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் டிவின்னு சொல்றேன். ஓகே, அதிகமா கூட இருக்கலாம். ஸோ அப்படி அதிகமா இருக்கிறப்போ நான் வாங்கினப்போ இருந்த விலையை விட இப்ப அதிகமா இருக்கு. பட் என்னோட அசெட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இப்பத்த ரேட்ல இருக்குமா? இருக்காது. ஓகே, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே அதோட டெப்ரிசியேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால when we hold certain asset that gives only loss. பட் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் வேல்யூ வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு லாஸ் தான் கொடுக்கும். அதனாலதான் லாஸ் ஆன் ஹோல்டிங் மானிட்டரி அசெட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆஸ் ஐ செட் நம்ம ஓப்பனிங் மானிட்டரி அசெட்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் மானிட்டரி அசெட் வேல்யூ என்ன? இஃப் யூ கோ டு திஸ் டேபிள், இங்க பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் 25,000. ஸோ 25,000 இன்டூ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங் இண்டெக்ஸ் வேல்யூ, ஓப்பனிங் இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளோசிங் இண்டெக்ஸ் இஸ் 300, ஓப்பனிங் இண்டெக்ஸ் இஸ் 200. ஸோ 300 minus 200 divided by 200 is equal to 25,000 into 0.50. ஸோ அதனுடைய வேல்யூ 12,500. ஓகே, இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆன் இன்க்ரீஸ் இன் அசெட் டியூரிங் த இயர். ஸோ டியூரிங் த இயர் அப்படிங்கிறப்போ இதே டேபிளுக்கு போய் நீங்க இந்த க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங்க லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி லெஸ் பண்றப்போ how much you'll get? 35,000 minus 25,000 is equal to 10,000. So அந்த 10,000 into closing index is 300, average index 240. So 300 minus 240 divided by 240. So 10,000 into 60 by 240 is equal to 2,500. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் நம்பர் 1ஓட வேல்யூவும் இந்த ஸ்டெப் நம்பர்
2 ஓட வேல்யூ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் டோட்டல் லாஸ் ஆன் மானிட்டரி அசெட். ஸோ தட் இஸ் 15,000. ஓகே, லைக்வைஸ் நீங்க இதே மாதிரி லயபிலிட்டிக்கும் பண்ணணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 3. ஆன் ஓப்பனிங் liabilities பார்த்தீங்க அப்படின்னா கெயின் ஆன் ஹோல்டிங் மானிட்டரி liabilities. ஸோ இது ஏன் கெயின் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஜான்வரி மாசம் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் இது பண்றேன். அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஜனவரி மந்த் நான் அந்த ரா மெட்டீரியல் வாங்குறப்போ அதோட காஸ்ட் வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது செப்டம்பர் அக்டோபர்ல அதே ரா மெட்டீரியலை நான் வாங்குறப்போ the price may get increase. ஸோ அப்போ நான் வந்து ஜான்வரிலேயே கிரெடிட் பேசிஸ்ல வாங்கியிருக்கேன், கடனுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி கடனுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினது அதே செப்டம்பர் அக்டோபர்ல அதே ரா மெட்டீரியல் வந்து ஒரு 12,000 13,000க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப நான் கடனுக்கு 10,000 கொடுத்து வாங்கினது எனக்கு லாபம் தான். அதனால தான் கெயின் ஆன் ஹோல்டிங் மானிட்டரி லயபிலிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அது மாதிரி இங்கேயும் நம்ம ஓப்பனிங் அதாவது க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங் கம்பேர் பண்ணி நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஓப்பனிங் liability வேல்யூ. அகெயின் we are going back to this table. இங்க ஓப்பனிங் liability is 35,000. ஸோ அந்த 35,000 சாரி இங்க வரும் 35,000 into closing index is 300 and opening index 200. So 300 minus 200 divided by 200 is equal to 35,000 into 100 by 200 is equal to 17,500. So இது ஒரு வேல்யூ. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4. இது வந்து டியூரிங் த இயர். ஸோ அப்போ லைபிலிட்டியோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 40,000 minus 35,000. ஓகே, ஸோ இங்க 40,000 minus 35,000 வந்து 5,000. So 5,000 into closing index is 300 minus average index 240 divided by 240. அதோட வேல்யூ வந்து 1,250. ஸோ இங்க 17,500 plus 1,250 வந்து 18,750. ஓகே, அதாவது ஸ்டெப் 3 and 4 டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் டோட்டல் கெயின் ஆன் மானிட்டரி liability. இப்போ டோட்டல் மானிட்டரி பொசிஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபைனல் நெட் மானிட்டரி ரிசல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் லாஸ் ஆன் மானிட்டரி அசெட் மைனஸ் டோட்டல் கெயின் ஆன் மானிட்டரி liabilities. ஓகே, ஸோ இங்க மானிட்டரி அசெட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், தட் இஸ் 15,000. ஓகே, இங்க அசெட் டோட்டல் கெயின் ஆன் மானிட்டரி liability வந்து that is 18,750. ஸோ liability மைனஸ் அசெட் வரும். ஓகே, ஸோ 3,750. இங்க வந்து கடன் அதிகமா இருக்கு, அதனால நமக்கு லாபம் எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,750 லாபம். ஓகே, அதுவே நமக்கு அசெட் அதிகமா இருந்து கடன் கம்மியா இருந்ததுன்னா நமக்கு அது நஷ்டம் தான். ஓகே, ஏன்னா இப்போ அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பட் அது அப்பவே வாங்காம விட்டுட்டோம்னா அது நமக்கு நஷ்டம் தானே. அதனால அந்த கடன் அதிகமா இல்லாம அசெட் அதிகமா இருந்ததுன்னா அது நமக்கு நஷ்டம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also, if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.